ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இது அவதார் டீமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அவதார் வேஷம்லாம் போட்டாங்க வந்துருக்காங்க, அதை கேப்சர் பண்ணிங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாங்க, நம்ம சென்னை தீவுத்திடலில் வருஷம் பொருட்காட்சி நடக்கும் பார்த்தீங்களா? இந்த தடவை மிஸ்ட்ரி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரொம்ப அழகான இந்த அவதார் பேஸ் தீமானதையும் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகிறோம். அண்ட் இந்த எக்ஸிபிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறுமே நம்மளுக்கு டிக்கெட் ப்ரைஸ் 120 ரூபீஸ் தாங்க. ஸோ வதியாக தான் இருக்கும், நாங்களும் நம்புகிறோம், நீங்களும் இது டேரெக்டாக என்ஜாய் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸிபிஷன் நம்மளுக்கு 13th வரைக்கும் தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் அதில் கேர்ஃபுல்லாக இருக்கும், ஜூலை 13th வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக செக் அவுட் பண்ணிவிடுங்க guys. நீங்கள் நம்மளை உள்ளே நுழைஞ்சோடனே நம்ம ஒரு விஷுவல் ஃபீஸ்ட்டாக இந்த ஃபேண்டசி லைட்ஸாக இருக்குது பாருங்கள், இந்த கலர்ஃபுல்லான லைட்ஸு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் கிட்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் எக்ஸிபிட்னு சொல்லலாம். இந்த ஸ்டஃப் டால்ஸ் அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்டஃப் இதுக்குள்ளே இருக்கிற அந்த அழகாக அவங்களும் நம்ம இந்த கேரக்டர்ஸ் மாதிரி நம்மளை வெல்கம் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம இந்த மிஸ்ட்ரி ட்ரெஷர் ஹவுஸ்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே அந்த எக்ஸிபிட் அழகாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க, ஏதோ கோல்டெலாம் இருக்கிற மாதிரி, அந்த ட்ரெஷர் செஸ்ட்லாம் இருக்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒரு அழகான ஃபேண்டசி இல்லையா? அண்ட் இப்போ அப்படியே அதை கொஞ்சம் பாஸ் பண்ணி அப்படியே வந்தோம்னா ஏதோ ஒரு ஃபேண்டசி கார்டன் மாதிரி இருக்குது பாருங்கள். கம்ப்ளீட்டாக அந்த பிளான்ஸ், அதுக்கான அந்த லைட் செட்டப்ஸு. ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பென்சிவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நம்மளை விற்க வைக்கிற விதமாக இருக்குது. சீரியஸாக சொல்லணும்னா அந்த செட் அவங்க போட்டிருக்கிறது எல்லாமே ஒரு பர்ஃபெக்ஷனோடு இருக்குது, சும்மா ஏனதானலாம் இல்லாமல். அண்டு கிட்ஸ்லேருந்து ஓல்ட் பீப்புள் எல்லாருமே வராங்க. அண்ட் இங்கே நம்ம அந்த அவதார் ட்ரீ இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரியே இருக்குது. ஸோ இதே எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த அவதார் தீமில் இருக்குது பாருங்கள். அண்ட் மெயினாக எல்லாருமே இந்த அவதார் ட்ரீ, அந்த அவதார் வர்ஷிப் ட்ரீ இருக்கும் பாருங்கள் மூவியில் கூட. ஸோ அதுக்கிட்ட எல்லாருமே இந்த பிக்சர் எடுத்துக்கிறாங்க. ஸோ உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ மெமரியாகவும் இந்த இடம் இருக்கும். அண்ட் அந்த வேஷம் போட்டிருக்கவங்க நம்ம கிட்ஸை லைட்டாக கொஞ்சம் மெரல வைக்கிற மாதிரியும் அதெல்லாம் இருக்குது. அண்ட் செட்டு எவ்வளோ அட்ராக்டிவாக போட்டுருக்காங்கன்றதை நான் திருப்பியும் சொல்கிறேன் உங்ககிட்ட. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டால்ஸ்க்கு வந்திருக்கும். இங்கே எல்லா டைப்பான ஸ்டால்ஸும் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கும் பேஸானது ஃபுட் அண்டு பைபிள்ஸ் அண்டு எல்லாம் வேறு ஸ்டேட்டில் உள்ள அவங்களோட அந்த கிராஃப்ட்ஸ் அண்ட் எவ்ரி திங் இதுவும் எல்லாமே இருக்குது. ஸோ ஸ்டால்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் அண்ட் பெரியவங்க எல்லாருமே இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதே நம்ம ஒன்று பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ளே ஏரியாவுக்கு வந்திருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி கிட்ஸும் உள்ளே வந்துட்டாங்க. இந்த கிட்ஸ் உள்ளே நுழைஞ்சிட்டாலே என்னென்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே கிரிக்கெட் நெட்ஸ் அப்படிலாம் கூட இருக்குது, அங்கே பெரியவங்களும் ப்ளே பண்ணலாம். அண்ட் மெயினாக கிட்ஸ்க்கான ஒரு அட்ராக்ஷன் தான் இது. ஓகே, இப்போ அதையும் பாஸ் பண்ணி அப்படியே கொஞ்சமாக போவோம்.
ஓகேங்க. இப்போ நம்ம அந்த எக்ஸிபிட்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம ட்ரெடிஷ்னலாக எப்போதும் எவ்ரி இயர் நம்ம வரது வந்து இந்த ரைட்ஸ் அண்ட் ஃபுட்ஸுக்கு தான். ஸோ அதையும் நம்ம இப்போ ஒன்று நான் காட்ட போகிறோம். அந்த ரைட்ஸ் ஒன்றுனா நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அண்டு இது வந்து கம்ப்ளீட்டாக ஏன் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லணும்னா எவ்ரி இயர் வந்து இந்த இடம் வந்து சும்மா அந்த எக்ஸ்பென்சிவாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் அஃபோர்டபுளான ஒரு ஈஸியான ஒரு கோ டு பிளேஸாக இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த சன்லைட் போனதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிட்டு அந்த நைட் ஸ்கைஸில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக அந்த லைட் செட்டப்னால ஜொலிக்கோங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போது. ஸோ நாங்கள் இந்த பிளேஸை நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நீங்களும் எவ்ரி இயர் வந்து இந்த பிளேஸ் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறோம். குட் பை கைஸ்.